நாங்கள் பண்ண தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. தாஜ்மஹாலுக்கு நாங்கள் மதிய நேரத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டோங்க. மதிய நேரத்தில் அந்த வெயில் கீழே அந்த மார்பிள்ஸுக்கு சூடு பயங்கரமாக இருந்துச்சு. எங்களால் நடக்கவே முடியல. ஆனால் செப்பல் போட்டிருந்தனால கொஞ்சம் நாங்கள் மிஸ் ஆனோம். ஆனால் வெயில் நேரத்தில் போனோம்னா நம்மளுக்குமே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா உள்ளே கேமரானா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வேணால் நம்ம நம்மளுடைய ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எதுவும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. போயிட்டு நீட்டாக நம்ம பார்த்துட்டு, இப்போ நம்ம ஒரு பெரிய பட்ஜெட் இல்லை, ஆக்ராவுக்கு போயிட்டு நம்ம தாஜ்மஹால் பார்க்க முடியலன்னா நம்ம இந்த தாஜ்மஹாலை நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எங்களோட டீம் அழைச்சிட்டு இந்த தாஜ்மஹாலை காட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள்லேயே கிளம்பிடுவோம் நாங்களே ஆக்ராவுக்கு. டைம் பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து 2 மணி வரையும் நம்ம உள்ளே அலோவ் உண்டு. நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம், இங்கேயே இருக்கலாம். ஆனால் 2 மணிக்கு மேலே நம்ம உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, டோரை சாத்திடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் 4 to 5 நினைக்கிறேன், 5 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க போல். அதுலேருந்து 8 மணி வரையும் இருக்கும். நீங்கள் மதிய நேரத்தில் மாட்டிக்காதீங்க. ஒன்று ஏர்லி மார்னிங் வாங்க, இல்லாட்டி ஈவினிங் வாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தன்னுடைய அம்மாவை பிடிக்கும், அப்பாவை பிடிக்கும்னு வார்த்தையாக எல்லோரும் மாதிரியே சொல்லாமல், தன்னுடைய அம்மாவுக்கு அவருடைய நினைவாக ஒரு தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. இதை நினைக்கும் போது எனக்கு உடலெலாம் சிலிர்க்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே ஒன் டைம் இதை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. அந்த தாஜ்மஹால் என்ன ஃபீல் இருந்துச்சோ அதே மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனால் ஏர்லி மார்னிங் அண்டு ஈவினிங் வாங்க.